ஹாய் ஹலோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டாலியன் பைக்கை வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் ரொம்ப கிளியரான ஒரு ரைடில் போகலாம். இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமையே வண்டி பார்த்தீங்கன்னா அழுக்கு பட்டாலும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தந்த இடத்துல மட்டும்தான் அழுக்கு பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, ரைட் பண்ணும்போது நடக்கிறது மட்டும்தான். அண்ட் தென் இந்த க்ளீனிங் ப்ராசஸில் எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் அப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன்ஸை நான் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி அந்த மலையில் ரைட் பண்ணிட்டு வந்தப்போ அது. ஸோ இது ஃபுல்லாமே ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே கொஞ்சம் டர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா ரொம்ப டர்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பேக் பிரேக் ஏரியா மெயினாக பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்ததுன்னா அப்படியே படுற ஏரியா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிப்பிக்கல்ட்டான ஏரியா. நம்ம அப்பப்போ இதை பார்த்து க்ளீன் பண்ணலைன்னா இங்கே பாருங்கள் ஷிஃப்ட்ரஸ்ஸு, இந்த ஷிஃப்ட்ரஸுக்குள்ளெல்லாம் போய் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். இப்படி டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது இஷ்யூ தான். பைக்கோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பைக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடுத்த கியரிங்கை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டில் நம்ம வச்சு பைக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கும். மெயினாக நம்ம வீட்டில் சோப்பு தான் இருக்கும். ஸோ சோப்பை வச்சு பைக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ பிகாஸ் மோரோவர் நிறைய பேர்த்து வீட்டில் பைக் வாஷர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப்பை உள்ளே போட்டு நல்லா நுர வர்ற அளவுக்கு தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைக்கை ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பைக்கோட காம்பனன்ட்ஸ் எதுவும் மொரவர் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படாது. ஏன்னா நார்மலாக நம்ம மலையில் போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் இருக்கும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாத் எடுத்து நம்ம வந்து இந்த சோப்பு தண்ணியில் முக்கிட்டு அண்ட் தென் வந்து நார்மலாக துடைக்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நிப்பாட்டிக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். எங்கெங்கெல்லாம் மோரோவர் அதிகப்படியான நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீஸ் இருக்கோ அண்ட் தென் பிளாக்காக இருக்கோ அந்த ஏரியாலாம் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர்ஸ் எல்லாம் திரும்பியும் ஒரிஜினல் கலருக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடாக ஆரம்பிச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரண்ட் ஏரியாவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்மகிட்ட சர்வீஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சர்வீஸ் ஸ்டாண்டில் போட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். பட் நான் அதை பண்ணலை. ஏன்னா இப்போது நான் அதை பண்ணேன்னா எல்லாத்துக்கும் மைண்டில் என்ன இருக்கும், அப்போ ஸ்டாண்டு இருந்தால் தான் நம்மளால் வாஷ் பண்ண முடியுமா, ஸ்டாண்டு இல்லைன்னா வாஷ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இது ஆன்சர் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு பைக்கை ஈஸியாகவும் காமாகவும் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து கை விட்டு இது பண்ணணும். இதில் இவங்க கொஞ்சம் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யூனிக்காகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கெங்கெங்கெல்லாம் நம்மளால் துடைக்க முடியாது அந்தந்த இடத்துலலாம் மோரோவர் கேப் கொடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. பிகாஸ் ஒரு சில இடத்துல நம்ம கை உள்ளே போகாது, விரல் உள்ளே போகாது. ஸோ அப்போ துணி உள்ளே விடுவோம். துணி உள்ளே விடுறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது இல்லைன்னா கஷ்டமாயிரும். ஸோ மோரோவர் நம்ம வந்து இப்போ இந்த ஒன் சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதேமாரி ரிம் ஏரியாவையும் அதேமாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெயில் வந்துருச்சு, ரொம்ப ஃபோன் வந்து கேமரா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நிழலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைக்கோட ரிம்மில் வந்து நான் ஒரு ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே மாதிரி அதில் ஃப்ரண்ட் ஃபேஸ் ரிம்மையும் நம்ம வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சோம். உண்மையாகவே நம்மளோட வண்டியை நம்ம இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிறது ஒரு குட் ஹேபிட்டுங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த சைடு நம்மளால் என்னென்ன க்ளீன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சமாக. ஸோ இப்போது மோரோவர் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் ஆஃப் பைக்கோட டைரக்ஷனை மாற்றிட்டு அந்த தென் பைக்கை கரெக்டான ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கியர் ட்ரெயின் ட்ராவல் ஆகிற ஏரியா இந்த ஏரியாவிலலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சியஸாக பார்த்துக்கணும். பாட்டம் ப்ராக்கெட் ஏரியாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும்.
பிகாஸ் அந்த ஏரியாலாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாது. துணி உள்ளே விட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவை நீங்கள் கவனிக்காம விட்டிங்கன்னா அந்த டர்ட் வந்து போகவே போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் அதை ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஏரியா. பிகாஸ் நம்மளோட செயின் வந்து அங்கங்கே டர்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு செயினை சைக்கிளை வந்து பேக்கில் ரொட்டேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் வாட்டர் ஊற்றி. இப்போ தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இப்போது நம்ம வந்து செயினை க்ளீன் பண்ணணும்னா நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் வண்டியை தலைகீழாக திருப்பி வச்சு அந்த செயினை க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஸோ திருப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற இடம் வந்து நம்மளோட இது சீட்டையும் அந்தன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரையும் டேமேஜ் பண்ணாத மாதிரி ஒரு இடமா இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த ஃபஸ்ட்டு சோப்பு நுரை இருக்குல்ல, ஸோ அதவே எடுத்து ஃபஸ்ட்டு செயினை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். தப்பு பண்ணிட்டேன், செயின் இந்த சைடு வைக்கிறதுக்குள்ள அந்த சைடு. ஸோ உங்களுக்கும் இப்போ கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சோப்பு நுரை இருக்குல்ல, ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு செயினை வந்து நல்லா கிளியர் பண்ணலாம். ஏன்னா புதுசாக வாங்குறவங்கக்கிட்ட கண்டிப்பாக WD-40 அப்படின்னு சொன்னீங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் WD-40 இருந்ததுனாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க். ஸோ இது ஒரு ஈஸி ப்ராசஸ் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். மோரோவர் நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மோரோவர் உங்களுக்கு கிளாத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும். WD-40 அப்ளை பண்ணிங்கன்னா மோரோவர் செயின் எல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நல்லா ஷேக் பண்ணி ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வண்டியை வந்து நல்லா பேக்கில் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு மோரோவர் செயினில் இருக்க க்ரீசஸ்ஸு அப்புறம் டஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுது தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து அப்படியே செயினில் இருக்கிறதெல்லாம் இது வந்து ஒரு ரஸ்ட்லிங்க்கு பட் டீக்ரீசராகவும் கொஞ்சம் ஆக்ட் ஆகும். பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம டீக்ரீசர் வச்சுருந்தோன்னா ஒர்க்கு ஈஸியாக முடியும். அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிகினர் லெவலுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ட்ரி லெவலுக்கு பைக் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நானே இனிஷியலில் பைக் எடுத்தப்போ அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் இருந்து நம்ம எந்த மாதிரி பைக்கை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே செயினை பிடிச்சி அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மொரோவர் செயினில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு மொரோவர் ரஸ்ட்டே இருந்தாலும் ஈஸி டு கிளியர். புள்ளி வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஏரியாஸு. புள்ளி வீல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டு சைடுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து பைக்கை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் ப்ரோ இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா ஓகே பண்ணால் அந்தளவுக்கு கிளியர் ஆகாது. நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ முடிச்சுட்டு பைக்கை அப்படியே கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ளேஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த கார்னரில் கொண்டு போய் இம்பார்ட்டிடலாம், கொஞ்சம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை. ஸோ பைக்கை அங்கே சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயில் அப்படியே உணரட்டும், காற்றெல்லாம் அடிக்கும், தண்ணியெலாம் வடிட்டும். ஸோ அந்த பைக்கை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கை தூக்கி உள்ள வச்சிட வேண்டியதான். நல்லா உணரட்டும், ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது. ஸோ இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவான் அவன். ஓகேங்க, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம்லேயே வச்சு இதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். அன்டில் தென் இப்போ நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய்.